ஹல்லேலூயா. கிரேஸ் கவர்னன்ட் சர்ச்சின் சார்பாக உங்களை யாவரையும் இந்த ஆராதனைக்கு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் யாவரும் எழுந்து நின்று தேவனை நாம் ஜெபத்தோடு நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. ஜீவனை தந்து எங்களை அன்பு கூர்ந்த ஒரே தெய்வம் நீர் மாத்திரம்தான் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். எங்கள் மேலே அவ்வளவாய் அன்பு கூறுகிறீர் ஆண்டவரே. நாங்கள் பாவிகளாக இருக்கும் பொழுதே எங்களுக்காக மரித்து எங்களுக்காக ரத்தம் சிந்தி எங்களை மீட்டு கொண்ட நல்ல தேவன் ராஜா. அந்த மீட்பை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். அந்த மீட்பை நாங்கள் அந்த காலவேளையில் கொண்டாட வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை கொண்டாட, உம்மை ஆராதிக்க நீங்கள் செய்த எல்லா நன்மைகளும் நாங்கள் எண்ணி பார்த்து உமக்கு நன்றி சொல்ல ஆண்டவரே எங்கள் இருதயம் ஏங்குகிறது ராஜா. This morning Lord we want to worship you with all our heart ஆண்டவரே. எங்கள் முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு ராஜா, முழு உள்ளத்தோடு ஆண்டவரே, எங்கள் முழு சிந்தனையோடு உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் ராஜா. let our heart earn for you ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை தாகத்தோடு தேடுகிற ஒரு நேரமா இந்த நேரம் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடிவார்கள் என்று ஆண்டவரே நீங்கள் வாக்கு கொடுத்தது போல இந்த நாளில் ராஜா உம்மை பார்க்கிற உங்கள் பிரச்சனத்தை அளவில்லாமல் உணர செய்கிற ஒரு நாளாய் ராஜா, ஒரு ஆராதனையாய் இந்த ஆராதனை முழுவதும் ஆவியானவரே நீர் எங்கள் மத்தியில் உலாவுவீராக ஆண்டவரே. let your presence touch us Lord. let your presence transform us Lord. let your presence do something new today Lord. we expect something new today this morning ஆண்டவரே. தினந்தோறும் உங்கள் காலை தோறும் உங்கள் கிருபை புதிதாக இருக்குது ஆண்டவரே. your word says that you daily load us with your benefits ஆண்டவரே. அந்த புதிய பெனிஃபிட்னால நாங்கள் நிரம்ப அப்பா நாங்கள் ஆசைப்படுகிறோம். we desire for you அப்பா. உமக்காக நாங்கள் ஆசைப்படுகிறோம் ராஜா. எங்கள் ஆசையெல்லாம் நீங்கள் தான் என்று சொல்லி இந்த ஆராதனை உங்கள் கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க ஆவியானவரே. உங்கள் பிரசன்னம் முழுவதும் இந்த இடத்தை நடத்திட்டு பாப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் தேவன் மேல ஒரு ஆசையா இருக்கிறீங்க? என் ஆசையெல்லாம் நீங்க தான் அப்பா. ஆமென், ஆமென். நாம் சந்தோஷமாய் தேவனை அவரை துதிக்க, அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். நாம் சந்தோஷமாய் பாடுவோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையை நாங்கள் ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சி. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே ஜீவ பலியாக மாறிடவே, மறுரூபத்தின் இருதத்தை தந்தீரே
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவை. உம்மை அல்லால் வேறு யாரும் இல்ல ஆண்டவரே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே. நன்மை செய்தவர்க்கே எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எம் காணிக்கையை உம் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே. தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. துதிகான மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே. துதிகான மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. இன்ற நல்ல சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. துதிகன மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோம். துதிகன மகிமையுமே முழு மனதுடன் செலுத்துவோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடும் எங்களை. சம்பூரண ஆசீர்வாதங்களால் திருப்தியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. உம்மை மட்டுமே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். உங்க பிரசன்னத்துல நிற்கிறோம் ஆண்டவரே. நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். தேவ வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். நாங்கள் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே. எத்தனை பேர் அன்பு கூற வந்திருக்கிறீங்க? தொழுதிட வந்தோம், தூயவரே சுவை. நாங்கள் ஆசையோடுமே அன்பு கூற வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நாங்கள் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஓ நாங்கள் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம்,
ஏகோவா தேவனாய் உம்மையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவை. ஒரு வைரகமான இருதயத்தோடு நாங்கள் ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். ஏகோவா தேவனாயே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. ஷேக்ரமலாக்ரா லஃப்ரஹண்டரோபோகோனோ வெற்றி கொடியை நாங்கள் ஏற்றுகிறோம் ஆண்டவரே. லஃப்ரமர ஷேக்லமரட்டோ தேவனுடைய வீட்டில் நன்மை நிறைந்திருக்கிறது. கலாதுல் ரேஃப்லமர ஷேக்ரமரதோலோ. ஓ வைராகத்தோடு, ஒரு புதிய வைராகத்தோடு எங்க தேவனுக்காக நிற்கிற ஒரு சேனையா நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நாங்கள் உம்மை ஆராதிப்போம். ரஷேக்ரமரத்தோனோ எங்களுடைய எல்லாவற்றையும் வைத்து உம்மை ஆராதிப்போம். உம்முடைய சேனையா நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தாவே, உமக்கு பின்பா நாங்கள் ஒரு சேனையா நிற்கிறோம். ஷேக்லமரத்தோலோ உம்மை ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம். ஏகோவா தேவனாயே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. வெற்றி கொடியை நாங்கள் நாட்டுகிறோம் ஆண்டவரே. We lift up our banner, Lord. Christ Jesus our banner. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ரட்சா சலதுரமோகோனோ ஓ பிரஹன்ஷல திரேஹேக மரத்தோனோ. We lift up the victory banner, Lord. சிலுவை கொடியை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஜெய கொடியை நாங்கள் உயர்த்துகிறோம் எங்கள் வாழ்வின் மேலே, எங்கள் சூழ்நிலைகள் மேலே ராஜா, எங்களுடைய இந்த தேசத்தின் மேலே நாங்கள் சிலுவையின் கொடியை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இஸ்ரவேலின் துதிகளை வாசம் செய்யும் எங்கள் அன்பின் தெய்வமே, உம்மை துதிக்கவே எங்களை நீங்கள் தெரிந்து கொண்டீங்க, உம்மை துதிக்கவே எங்களை நீங்கள் படைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த நோக்கத்தை நாங்கள் காலவேளை நிறைவேற்றுகிறோம் ராஜா. உம்மை இன்னுமாய் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Lord. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தையை போல் எம்மை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தையை போல் எம்மை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே என் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர்
எங்களை ஒரு தந்தையை போல நீங்கள் சுமந்து வந்தீங்க ராஜா. வாக்குகள் பல தந்து ஆண்டவரை ஒரு தந்தையை போல இந்நாள் வரைக்கும் நீங்கள் சுமந்து வந்திருக்கிறீங்க ராஜா. நன்றி ஆண்டவரை. ஹல்லேலூயா. செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நீலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நீலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் உங்க நாமத்தினால். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். தேங்க்யூ லார்ட். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரேயோ. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தையை போல் எம்மை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தையை போல் எம்மை தூக்கி எத்தனை பேர் சொல்ல முடியும்? வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தையை போல் எம்மை தூக்கி சுமந்தாள் வரைக்கும். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தையை போல் எம்மை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்த சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம் உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எத்தனை வாக்குங்களை தேவன் உங்களுக்கு தந்திருக்கிறாரோ அத்தனையும் நினைவு கூறுங்க. இந்நாள் வரைக்கும் இந்த தேசத்தில் எங்கேயோ பிறந்து எங்கேயோ இருந்த நம்ம வாக்குகளை தந்து, ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் வாக்குகளை தந்து ஒரு நல்ல தகப்பனாய் தேவன் நம்ம சுமந்து வந்ததை எண்ணி பார்ப்போமா? இந்த கால வேலையில் ஆண்டவரை எத்தனை வருஷங்கள் என்னை தகப்பனாய் சுமந்து வந்திருக்கிறீங்க ஆண்டவரை. இன்னைக்கும் என் தகப்பனாய் என் தாயை என்னை சுமக்கிறீங்களே ஆண்டவரை, அதற்காக நன்றி. உங்கள் வாக்கு தத்தங்கள் என்னை சுமக்குகிறது ஆண்டவரை. நான் கீழே விழுந்து போகாதபடி உங்கள் வாக்கு தத்தங்கள் என்னை சுமக்கிறதே ஆண்டவரை. தேங்க்யூ லார்ட். சூரியனும் சந்திரனும் பிடித்து வைத்திருக்கிற அதே வார்த்தைகள் என் வாழ்க்கையும் பிடித்து வைத்து கொண்டிருக்கிறது ஆண்டவரை. நான் கீழே விழுந்து போவதில்லை இயேசுவின் நாமத்தினால. ரஷேக்லமராக்கனதுலாக்கரா. நம்பத்தக்க தகப்பனே, நான் உம்மைத்தானே நம்பியுள்ளேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்பத்தக்க தகப்பனே, நான் உம்மைத்தானே நம்பியுள்ளேன், உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே, நான் உம்மைத்தானே நம்பியுள்ளேன். நம்பத்தக்க தகப்பனே, எந்தன் வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன் உம்மை வணங்கு. இது நம்மளோட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரட்டும். வழியே வாழ்த்துகிறேன் உம்மை வணங்குகிறேன். உம்மை உம் வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன் உம்மை வணங்குகிறேன். உம்மை வணங்குகிறேன். உம்மை வாழ்வே வாழ்த்துகிறேன் உம்மை வணங்குகிறேன். உம்மை வாழ்த்துகிறேன் உம்மை வணங்குகிறேன். உம்மை வாழ்வே வாழ்த்துகிறேன் உம்மை வணங்குகிறேன். உம்மை வணங்குகிறேன். உம்மை வாழ்த்துகிறேன் உம்மை வணங்குகிறேன். உம்மை
வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். என் இதய விருப்பமெல்லாம் எப்படியும் நிறைவேற்றுவீர். ஒப்படைத்தேன் வழிகளெல்லாம் உம்மையே சார்ந்து கொண்டேன். நான் ஒப்படைத்தேன் வழிகளெல்லாம் உம்மையே சார்ந்து கொண்டேன். எந்தன் வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். எந்தன் வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். நீதி நேர்மையெல்லாம் பட்டப்பகல் போலாக்கும். என் நீதி நேர்மையெல்லாம் பட்டப்பகல் போலாக்கும். நீர் எனக்குள் இருப்பதனால் எல்லாமே செய்து முடிப்பீர். நீர் எனக்குள் இருப்பதனால் எல்லாமே செய்து முடிப்பீரோ. எந்தன் வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறேன். எந்தன் வாழ்வே வழியே வாழ்த்துகிறேன், உம்மை வணங்குகிறோம். ஒரு நிமிஷம் யாரும் கண்களை மூடி நமக்கு நல்ல தகப்பனா இருக்கிற நம் தேவனை எண்ணி பார்ப்போம். நமக்கு வாழ்வு தந்த தேவன், நம் வாழ்வை மீட்டு கொண்ட தேவன், தாயின் கருளந்து இந்நாள் வரைக்கும் கைவிடாத நல்ல தேவன், நம்மளை தேடி வந்த நல்ல தேவன் அவர். அந்த லாஸ்ட் பேரபிள்ஸ் நம்ம படிக்கிறோம். அந்த ஷீப்புங்க ஒரு இடத்துல தொலைந்து போகிறது, ஒரு பெண் தன்னோட காயினை தொலைத்து போடுகிறா, இன்னொருத்தன் துணிகரமாக அப்பா விட்டு விலகி போகிறான். அந்த 3 இடத்துலையும் அந்த ஓனர்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் தேடி போய் கண்டுபிடித்து காப்பாற்றி அதை கொண்டாடுறாங்க. ஆமேன். ஒரு ஆட்டை போல் நம்ம தெரியாமல் தொலைந்து போயிருக்கலாம், இல்லை அந்த காயினை போல் ஆக்சிடென்டெல்லாம் தொலைந்து போயிருக்கலாம், அல்லது துணிகரமாக தேவனை விட்டு விலகி போயிருக்கலாம். இந்த கால வேளையில் நம்மை தேடி வருகிற நல்ல தகப்பன் அவர், தேடி வந்து நம்மளை காப்பாற்றி நம்மளை கொண்டாடுகிற நல்ல தேவன் அவர். ஆமேன். இப்போ ஒரு வேளை ஐஃப் லாஸ்ட்ன்ற நீங்கள் ஒரு ஃபீலிங்கில் இருப்பீங்களேன்னா தேவன் கண்டுபிடித்து கொண்டாடுகிற தேவனாக இருக்கிறார். என் சூழ்நிலை லாஸ்ட்டாக இருக்கிறேன், நான் என் ப்ரேயர் லைஃப்பில் லாஸ்ட்டாக இருக்கிறேன், இல்லை என் வாழ்க்கையில் லாஸ்ட்டாக இருக்கிறேன்ற அப்போ அந்த லாஸ்ட் ஃபீலிங்கை நான் ஆண்டவரை இந்த கால வேளையில் ஆண்டவரை அதமாகி போடுகிறேன் ஆண்டவரை. ஏனென்றா நீங்கள் நல்ல தகப்பனாய் தேடி வருகிறீங்க ஆண்டவரை. நாங்கள் துணிகரமாக விட்டு விலகி போயிருந்தாலும் தேடி வருகிற தகப்பன் நீங்கள். அப்போ ஆக்சிடென்டில் நாங்கள் தொலைந்து போயிருந்தாலும் எங்களை தேடுகிற தேவன் நீங்கள். புத்தி இல்லாமல் அறியாமல் தொலைந்து போயிருந்தாலும் தேடி வருகிற நல்ல தகப்பன் நீங்க ராஜா. தேங்க்யூ லார்ட். கைவிடாதவரை எதுவும் உங்க கரங்களை தொலைந்து போவதில்லை ராஜா. There is nothing lost in your hands ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீங்கள் மீண்டும் சேர்த்து கொள்ளுகிற தேவன் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. அந்த கால வேளையில் அப்படிப்பட்ட நல்ல தகப்பன் எங்களோடு எங்களுக்கா இருக்கிறீங்கன்ற நம்பிக்கையோடு ராஜா நமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஆராதிக்கிறோம் ராஜா. நன்றி ஆண்டவரே. Thank you for this fatherly love upon us, Lord. Thank you for this never running love, ஆண்டவரே. Thank you for this never giving up love, ஆண்டவரே. Your love never gives up. Your love never runs out, Lord. Your love is always, your love never fails on me, ஆண்டவரே. Thank you அப்பா. அந்த அன்புக்காக நன்றி. இந்த அன்பின் தேவனுடைய கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
Thank you, Jesus. Hallelujah. Hallelujah. Oh, we worship you, Father. You are there for us, Lord. Amen. If God is for you, who can be against you? Amen. ஆண்டவரே, நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர். நீர் எங்கள் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களை விட்டு விலகாதவர் நீர். எங்களை கைவிடாத தெய்வம் ஆண்டவரே. நீர் சொன்னீர் இல்லையா, ஒருவராலும் உங்களை என் கரத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது, பறித்து கொள்ளவே முடியாது என்று சொல்லி எங்களை உங்களுடைய உள்ளாந்த கரத்தில் வருந்து வைத்திருக்கிறீர் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாய் எங்களை இந்த காலவில் கர்த்தர் நீ நேசிக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். We thank you, Lord, for loving us in that manner, Lord. Oh, we reverence your love. We reverence, Lord, your sacrifice this morning. We honor your sacrifice this morning, Lord. Oh, hallelujah. ஒரு நல்ல ஒரு ஆராதனை, உணர்ந்து கர்த்தரை ஆராதிப்பது, அதான் ஆவியில் ஆராதிப்பது பாருங்க. கூச்சல் போட்டு அதெல்லாம் சரிதான், ஆனால் கர்த்தரை உணர்ந்தவர்களாய் அவர் ஆராதிப்பது பாருங்க. உணர்ந்தவர்களாய் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீரே என் தெய்வம், யூ ஆர் மை எல் ஷடாய், ஒசானா ஒசானா என்று சொல்லி இஸ்ரேல் அமேன் பரலோகத்திற்கு நேராக கரங்களை நீட்டும் என்று வேதம் சொல்லுகிறேன். எப்படி என்றால், உதவி எனக்கு பர்வதத்திலிருந்து இறங்கி வரும். ஒசானா என்று சொன்னா உதவி எனக்கு பரலோகத்திலிருந்து இறங்கி வரும். ஹalleluya, hallelujah. இந்த கால வேளையில், this morning, let's all lift our hands towards heaven and say, my help comes from heaven. என்னுடைய உதவி பரலோகத்திலிருந்து இறங்கி வரும். ஹalleluya. நான் மனிதர்களுக்கு நேராக என் கரங்களை நீட்ட மாட்டேன். ஹalleluya. Bible says, blessed is he who trusts in the Lord. ஹalleluya. எங்கள் நம்பிக்கையோ ரதங்கள் மேல் அல்ல, குதிரைகள் மேல் அல்ல. எங்கள் நம்பிக்கை எங்கள் கர்த்தரான தேவனுடைய நாமத்தின் மேல் நாங்கள் நம்பிக்கை கொள்ளுகிறோம். இந்த காலவில் அப்படிப்பட்ட ஒரு மனோபாவம், அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு தான் நம் கர்த்தரை ஆராதிக்கணும் பாருங்க. ஒரு சின்ன கூட்டமாக இருந்தாலும் இது ஒரு ஜென்யூன் கூட்டமாக இது இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் பாருங்க. ஒரு உண்மையான ஒரு கூட்டமாக இருக்கணும்னு விரும்புகிறேன், ஒரு ஃபேக்கான கூட்டம் அல்ல. இயேசு சொன்னார், ஓ இவர்கள் என் நாவில் இவர்கள் என்னை அப்பா பிதாவே இயேசுவே என்று அவர்கள் துதிக்கிறார்கள், ஆனால் அவருடைய இருதயமோ என்னை விட்டு தூரம் இருக்கிறது என்று இயேசு ரொம்ப கவலையோடு அது சொன்ன ஒரு வார்த்தை. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நம்ம பார்த்து ஆண்டு சொல்லக்கூடாது பாருங்க. ஹalleluya. என் மகள், ஹalleluya, என் இருதயத்திற்கு ஏற்றவள் இவள், என் இருதயத்திற்கு ஏற்றவன் இவன். ஹalleluya. அப்படிப்பட்ட ஒரு ஆராதனை, உண்மையான ஒரு ஆராதனை. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Lord. See, worship gives as an opportunity for repentance too. It's not just you worship God. In the presence of God, God leads us to repent too. Hallelujah. இந்த காலையில் சொல்லுவோம், ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு எல்லாம், நீங்கள் தான் ஆண்டவரே எனக்கு எல்லாம். ஹalleluya. பைபிள் சொல்லுகிற, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போனதில்லை என்று சொல்லி என்ன நடக்கிறோமா, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்ததான். இந்த காலையில் கர்த்தர் சொல்லுகிற, உன் முகத்தை அவர் பிரகாசம் பண்ண போகிறார். He is going to make your face shine. Rabba sikrandala roho rabrisi handala ruka hantanama. Let's take 2 minutes. Rubrahase krihandala rabba. ஓ என்னுடைய தேவை நீங்க ஆண்டவரே, என்னுடைய ஏக்கம் நீங்க தான், என் துடிப்பு நீங்க தான், என் மூச்சு நீங்க தான், என் பேச்சு நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு எல்லாம். You are my everything, Lord. போல்டா டிக்ளேர் பண்ணுங்க, யூ ஆர் மை எவ்ரிதிங். என்கூட எது இருக்குதோ இல்லையோ, என்கிட்ட எது இருக்குதோ இல்லையோ, எனக்கு எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. யூ ஆர் மை சோர்ஸ். நீங்க தான் என் ஆதாரம். சொல்லுங்க, யூ ஆர் மை சோர்ஸ். என் ஆதாரம் நீங்க தான், என் சந்தோஷத்தின் ஆதாரம் நீங்க தான், என் மகிழ்ச்சியின் ஆதாரம் நீங்க தான், ஓ என் வெற்றியின் ஆதாரம் நீங்க தான் ஆண்டவரே. என்னுடைய ஜெயத்தின் ஆதாரம் நீங்கள் தான். ஓ என் ஊழியத்தின் ஆதாரம் நீங்கள் தான். இந்த சபையின் ஆதாரம் நீங்கள் தான் ஆண்டவரே. என் குடும்பத்தின் ஆதாரம் நீர். ஹalleluya. ரபா சக்ர ஹண்டல ருத்ரா துர்கோபோ ஷப்லேப்ர ஹந்தர மோகபோ. In Jesus' name, hallelujah, amen. We greet you all in the most precious name of our Lord and Savior Jesus Christ. ரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை யாவரும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். Amen. We are people of privilege. நம் பாக்கியசாலிகள, பாக்கியத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். Why?
ஏன் அப்படி? Because we have a good father to take care of us. ஏனென்றால் நமக்கு நம்மை விசாரிக்க நமக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு. So we welcome you all in the most precious name of our Lord and Savior Jesus Christ this morning. அப்படியாக இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். Let's make this Bible confession and then we are going to go into the word of God. வேதங்களை யாவையும் நம் வைராகமாய் கரங்களை உயர்த்தி நம்ம இந்த கன்ஃபெஷன் Anything we do, let's do it out of our heart. இருதயத்திலிருந்து அதை செய்யணும்னு நான் விரும்புறேன் பாருங்க. Amen. Let's do it out of our heart and let's say this one. I believe the Holy Bible is the perfect word of God. I am what it says I am. I have what it says I have. And I can do what it says I can do. Today, as I learn the word of God here in my spiritual family, I am blessed, healed, and anointed for a holy and a victorious living. I will never again be the same. In Jesus' name, amen. Hallelujah. 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 That's what happens in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்துல இதுதான் நடக்குது பாருங்க. Nobody here is perfect. இங்க இருக்கிற யாரும் பெர்ஃபெக்ட்டா இருக்கறாங்கன்னு சொல்ல முடியாது. We are going to that perfection. நாம் அந்த பெர்ஃபெக்ஷனான அந்த ஜர்னிக்குள்ள கடந்து போய் கொண்டிருக்கிறோம். When I say we are not perfect, I'm talking about the fleshly soulish realm. நான் பெர்ஃபெக்ட்டா இல்லன்னு சொல்லும்போது நான் மாம்சத்தின் ரிலமையும் ஆத்மாவின் ரிலமையும் நான் பேசுகிறேன். Because in spirit we are perfect. ஏனென்றால் நம்முடைய ஆவியில நாம் பெர்ஃபெக்ட்டா இயேசுவை போலவே நாம் இருக்கிறோம். Hallelujah. So where do we need perfection? ஆகையால் நமக்கு பெர்ஃபெக்ஷன் இப்ப எங்க தேவைப்படுகிறது? In our soulish realm. நம்மளுடைய ஆத்மா மண்டலத்துல நமக்கு அந்த பெர்ஃபெக்ஷன் தேவைப்படுகிறது. Which means in our thinking, in our emotions, will. நம்மளுடைய எண்ணங்கள்ல நம்மளுடைய எமோஷன்ஸ்ல நமக்கு இந்த பெர்ஃபெக்ஷன் தேவைப்படுகிறது. That is why we need the word of God. ஆகையால் தான் நமக்கு தேவ வார்த்தை மிக அவசியமாய் Your spirit don't need the word of God. நம்மளுடைய ஆவிக்கு தேவ வார்த்தை தேவையில்லை. Because it is already, it has, the Bible says your spirit knows all things. ஏனென்றால் வேதம் சொல்லுது நம்மளுடைய ஆவிக்கு எல்லாம் தெரியும் என்று. But the thing that you need to know, who needs to know things of the word is your soul, your mind. ஆனால் யாருக்கு அல்ல எதுக்கு வேதம் தேவைப்படுகிறதாம்? நம்மளுடைய ஆத்மாவுக்கும் நம்மளுடைய எண்ணங்களுக்கு தான் ஆண்டவருடைய வார்த்தை தேவைப்படுகிறது. In heaven you don't need Bible, பரலோகத்துல நமக்கு வேதம் தேவைப்படுறது இல்ல பாருங்க. Because Bible will be in our spirit. ஏனென்றால் அந்த வேதம் நம்முடைய ஆவியில தங்கி இருக்கும். So now the word of God is in your spirit. Amen. இப்பொழுது தேவ வார்த்தை வேதம் உங்க ஆவியில இருக்கிறது. But still we need to look into the word because our soul needs the word. அப்படி இருந்தும் நாம் தேவ வார்த்தையை தேட வேண்டும் ஏனென்றால் நம்முடைய ஆத்மாக்கு தேவனுடைய வார்த்தை தேவைப்படுகிறது. Hallelujah. 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 That's what happens every Sunday when we come here as gathering as church. ஒரு சபையாய் நாம் ஒவ்வொரு வாரமும் இந்த இடத்துல கூடி வரும் பொழுது இதுதான் நடக்கிறது. God speaks to us through his word. அவருடைய வார்த்தை கொண்டு தேவன் நம்ம இடத்துல பேசுகிறார். He gives us the wisdom, he gives us the understanding and the wisdom and the understanding of the word. அவருடைய வார்த்தை குறித்தான அறிவையும் ஞானத்தையும் தேவன் நமக்கு இந்த வார்த்தைகள் மூலமாய் இந்த இடத்துல கொடுக்கிறார். Which will help us to live a victorious life in this earth. இன்னும் ஜெயமான வாழ்க்கை இந்த பூமியில வாழும்படி இந்த வார்த்தைகள் நம்மை இன்னுமாக தயார்படுத்துகிறது. Hallelujah. 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 See, for you and me to have a fruitful life on this earth. இந்த பூமியில நீங்களும் நானும் ஒரு கனி தருகிற வாழ்க்கை வாழ்வதற்கு you need to identify your purpose. Amen. நீங்க இந்த பூமியில எதற்காக இருக்கிறீங்க, உங்க நோக்கம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். If you want your life to be excited, உங்க வாழ்க்கை மிக சந்தோஷமா இருக்க வேண்டும் என்றால் you need to understand your purpose. Hallelujah. தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். When I say purpose, as a wife you have a purpose, as a husband you have a purpose in family. I understand that. நான் நோக்கம் என்று சொல்லும்போது ஒரு மனைவியா நமக்கு ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு கணவனா நமக்கு ஒரு குடும்பத்துல ஒரு நோக்கம் இருக்கு. As a mother you have a purpose. ஒரு தாயா நமக்கு ஒரு நோக்கம் இருக்கு. Hallelujah. But when it comes to God, ஆனால் தேவன் என்று வரும் பொழுது you have a purpose for him. அங்கேயும் ஒரு உங்களுக்கென்று ஒரு நோக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார். Ultimately that is what is important. எல்லாவற்றுக்கும் மேலாய் அந்த நோக்கம் தான் மிக முக்கியமான ஒரு நோக்கம். Because that is your purpose. That is why you play a role as a wife purpose, daughter purpose, son purpose. அதெல்லாம் இருக்குது பாருங்க, அது அடிப்படையில்.
தேவன் வைத்திருக்கிற அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் நமக்கு இந்த மற்ற எல்லாமே அந்த நோக்கங்கள் நிறைவேறுகிறது. To fulfill that purpose, தேவனுடைய godly purpose, the purpose of God, தேவனுடைய அந்த தெய்வீக நோக்கத்தை நிறைவேற்ற you have other purpose to other purpose in your life. மற்ற நோக்கத்தை எல்லாம் தேவன் நமக்கு கூட்டி தருகிறார். Hallelujah. ஆமென். Hallelujah. Hallelujah. If there is one thing which attracts God directly, when you do one thing that will attract God, தேவனை மிக சுலபமாய் ஈர்க்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கும் என்றால், if there is one thing when God is busy doing something, தேவன் மற்ற காரியங்களை பிஸியாக செய்து கொண்டிருக்கிற நேரத்தில், but if there is one thing, if you are going to initiate that one, immediately God will turn towards you and see what is this. உடனடியாய் அவர் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அவரை ஈர்க்கக்கூடிய ஒரு காரியம். Amen. Hallelujah. So we need to be that people. நாம் அப்படிப்பட்ட தேவனை ஈர்க்கக்கூடிய ஒரு மக்களா இருக்க வேண்டும். Hallelujah. What is that thing which desires God? When you put your desire in that, he looks unto you. தேவனுடைய விருப்பத்தை உங்க விருப்பமாய் நீங்க மாற்றி அந்த விருப்பத்தை நீங்க வைக்கும் பொழுது தேவன் அதுல பிரியப்படுகிறார், அதை அவர் ஈர்க்க செய்கிறது. I have not gone to the message, actually I am just trying to say certain thing before the message. இன்றைய சர்மன்ல நான் இன்னும் கடந்து போகல, அதுக்கு முன்பாக சில காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறேன். In 1 Timothy chapter 1 verse chapter 2 verse 3 and 4. 1 திமோத்தி 2ஆம் அதிகாரம் 3-4 வசனம். 1 திமோத்தி 2ஆம் அதிகாரம் 3-4. For this is good and acceptable in the sight of God our Savior. See, what is good and acceptable? There is something, இதுல இருக்கட்டும், there is something which is good and desirable. நம்முடைய acceptable for God. தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமாய் இருக்கிறது. This one thing when you do, God is very pleased, is desired. இந்த ஒரு காரியத்தை நாம் செய்யும் பொழுது தேவனுக்கு அது மிக பிரியமாய் மாறுகிறது. It attracts God. அது அவரை ஈர்க்கக்கூடிய ஒரு காரியமாய் மாறுகிறது. What is second? அது என்ன? அடுத்து போடுங்க. Who desires, see this word, who desires all man to be saved and come to the knowledge of the truth. Hallelujah. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். This is your purpose. ஆமென். இதுதான் உங்களுடைய தெய்வீக நோக்கம். Make all men to be saved. எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும். Amen. Amen. This is your purpose. இதுதான் உங்க நோக்கமா இருக்கிறது. This is the good and acceptable. தேவனால இது ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நல்ல நோக்கமாய் தேவன் இது நமக்கு தந்திருக்கிறார். The moment you are involved in this work, எப்பொழுது நாம் இந்த கிரியை இந்த வர்க்ல நாம் இன்வால்வ் ஆகுறோமோ, you are immediately attracted by God. உடனடியாய் தேவனே திரும்பி பார்க்கிற ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த காரியம் இருக்கிறது. Hallelujah. I know we have so many things to do in our life. நம்முடைய வாழ்க்கையின் பயணத்துல அநேக காரியங்களை செய்யும்படி நமக்கு இருக்கிறது. But this is what you are called. ஆனா அவைகள் மத்தியில நாம் இந்த நோக்கத்தை நிறைவேற்றதான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Amen. That is what God desires. அதுதான் தேவன் விரும்புகிறார். சொல்றேன், ஆண்டவரே உங்க விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் ஆண்டவரே, சொல்றோமா இல்லையா? உங்க விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் ஆண்டவரே. அவர் விருப்பம் என்ன? எல்லோரும் ரட்சிக்கப்படுவதே அவருடைய விருப்பமா இருக்கிறதாம். ஆமென். அந்த விருப்பத்தில் நீங்க ஈடுபட ஆரம்பிங்க. இந்த சபையை நம்ம ஈடுபட ஆரம்பிக்கணும். ஆண்டவரே எல்லோரும் ரட்சிக்கப்படணும் நீங்க விரும்புறீங்களே, அந்த விருப்பத்தை நாங்கள் சபையாய் நிறைவேற்ற போகிறோம் சுவாமி. ஆமென். Can you say that? இந்த விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் ஆண்டவரே. Yes Lord. ஆமென். இந்த விருப்பத்தை நிறைவேற்ற அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்களா? Apostles even sold their possessions. They sold everything they had and they brought it and they put it under the feet of the apostles. Why? To fulfill this act of God. Amen. 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 இன்னைக்கு அப்படி ஆண்டவர் உங்களை சொல்லல. Amen. But when you are desiring to do this one, that is what should be the desire of this church. Amen. இந்த சபையோட ஒரு அல்டிமேட்டான நோக்கம் இந்த நோக்கமா தான் இருக்க வேண்டும். God called Paul. பவுலை தேவன் அழைத்தார். 26:18 Acts 26:18 பாருங்க. 26:26ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். I have not gone into the message and I am just kind of putting some Acts 26:18.
To open, this is what God called Paul, to open their eyes in order to turn them from darkness to light and from the power of Satan to God, that they may receive forgiveness of sins and an inheritance among those who are sanctified by faith in me. Hallelujah. God called Paul and he said, this is what your work is. This is your project. What is that? To open their eyes in order to turn them from darkness to light, from the power of Satan to power of God, that they may receive forgiveness of sins and an inheritance among those who are sanctified by faith in me. Hallelujah. This is what you are called for. Amen. Amen. To bring people out of darkness. ஆமென். ஜனங்களை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Amen. Amen. To bring people from darkness to light. இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு வர நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். To deliver people from the power of Satan and bring them under the power of God. மக்களை சாத்தானுடைய வல்லமையிலிருந்து அவங்களை எடுத்து தேவ வல்லமைக்குள்ள நாம் கொண்டு வரதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Give them the access of God's forgiveness. Hallelujah. தேவனுடைய பாவ மன்னிப்புக்கு அவர்களை நாம் அவர்களுக்குள்ள நமக்கு நடத்தும்படியா நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Hallelujah. This is what you are called for. இதுதான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். This is what our church is called for. இதற்காக தான் நம்ம சபையே உருவாக்கப்பட்டிருக்கிறது. To do this we have many tools. இந்த காரியங்களை நிறைவேற்ற தேவன் நமக்கு அநேக டூல்ஸை தந்திருக்கிறார். Amen. Hallelujah. But the purpose of us is, ஆனா இந்த சபையோட நோக்கம், நம்மளோட நோக்கம், make sure Australia will be saved. Amen. 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 இந்த ஆஸ்திரேலியா தேசம் ஒரு நாள் முழுமையாய் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு தேசமாய் நாம் காணப்பட வேண்டும். Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. The moment you initiate this desire, இந்த விருப்பத்தை உங்களுக்குள்ளாய் நீங்கள் இனிஷியேட் பண்ணும்போது ஆரம்பிக்கும் பொழுது, I know few people are here, இங்க இருக்கிற சிலர், but I know for sure heaven is attentive to what I am telling right now. நாம் சிலரா இந்த ஒரு சிறு கூட்டமா இந்த இடத்துல இருக்கிறோம். ஆனால் நாம் பேசி கொண்டிருக்கிற இந்த காரியங்களை பரலோகம் உன்னித்து கவனித்துக் கொண்டிருக்கிறது. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. This is what our purpose is. நம்மளுடைய நோக்கமே இதுதான். This is what we gather together. இதுக்காக தான் நாம் ஒன்று கூடி எப்பொழுதும் நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கூடுகிறோம். Because Bible says they gave witness to the resurrection power of God. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவுக்கு சாட்சி கொடுத்தார்கள். Why? ஏன்? To bring them, amen, Amen, from the darkness to light. இந்த இருளிலிருந்து மக்களை ஒளிக்குள் கொண்டு வரும்படியாய் அவர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். That's why God loved you and me. ஆகையால் தான் தேவன் உங்களையும் என்னையும் அன்பு கூர்ந்தார். Tell people that God loves them, மற்றவர்களையும் தேவன் அன்பு கூறுகிறார் என்பதற்காக நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். The moment you are insecure about that love, ஒருவேளை தேவ அன்பின் மேல உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் என்றால், not only deva anbu but any love, if there is insecurity in that one, that will not stand for. எந்த அன்பின் மேல உங்களுக்கு சந்தேகம் இருக்குதோ அந்த அன்பு நிலை நிற்காது. அது நிலையில்லாத ஒரு அன்பு. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. One very powerful revelation God gave to me about love actually. அன்பை குறித்து தேவன் ஒரு மிக வல்லமையான ஒரு வெளிப்பாட தேவன் எனக்கு தந்தார். Today's world, இன்றைய உலகத்துல, இன்றைய காலகட்டத்துல, love is a feeling. அன்பு என்பது ஒரு ஃபீலிங்கா இருக்குது. Amen. ஒரு உணர்வா இருக்குது. I felt, I had a feeling. நான் பார்த்தேன், அவர்கள் மேல எனக்கு ஒரு ஃபீலிங், ஒரு உணர்வு உண்டாயிற்று. Immediately that has been interpreted as love. உடனடியாக அந்த ஃபீலிங்கை நாம் லவ் என்று, அன்பு என்று நாம் அதை சொல்லுகிறோம். We have testimonies about many women and men who have 50, 40, கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? 40 ஒரு அம்மாக்கு 40 பாய் ஃப்ரெண்டா, 41 அப்படின்றாங்க. கேட்டா 40 பேர் அந்த அம்மா லவ் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. Hallelujah. Why this is because they think love is a feeling. அவர்கள் அன்பு உணர்வு சார்ந்த காரியம் என்று எண்ணுகிறார்கள். Feeling can change day by day. ஆனால் உணர்வுகளோ ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டிருக்கலாம். When feelings change, உணர்வுகள் ஃபீலிங்ஸ் மாறும் பொழுது love changes. அங்க அன்பும் மாறுகிறது. நேத்து அவங்கள பண்ணீங்க, இன்னைக்கு அங்க ஃபீலிங் வேற பக்கம் திரும்பிடுச்சு, நான் இன்னைக்கு இவங்கள பண்றேன்ற மாதிரி. But let me tell you something. Love is not a feeling. Love is a decision. Amen. அன்பு என்பது உணர்வு சார்ந்தப்பட்ட காரியம் அல்ல, அது ஒரு
முடிவு. அது நம்ம ஒரு முடிவா எடுக்கிற ஒரு காரியம். God did not love you because of he felt he can love you now. தேவன் உணர்வு பூர்வமாய் நம்மை அவர் நேசிக்கவில்லை. He made a decision to love you. அவர் உங்களை நேசிக்கும்படியாய் முடிவெடுத்தார். When your love is based on a decision that you made, நாம் எடுக்கிற முடிவின் மேல நம்முடைய அன்பு இருக்கும் என்றால், no matter what happens around you, நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் சரி, that love will not change. அந்த அன்பு மாறி போகாது. No matter what you do, நீங்கள் என்ன செய்தாலும், no matter how much you mess up in the kingdom of God, நீங்க எவ்வளவுதான் காரியங்களை சீர்குலைத்தாலும், no matter what things you do against God, தேவனுக்கு எதிராக நீங்க எவ்வளவுதான் காரியங்களை செய்தாலும், his love will not change for you. அவருடைய உங்கள் மேல் அவர் வைத்திருக்கிற அன்பு மாறவே மாறாது. Because it is not a feeling to change. ஏனென்றால் அவர் உணர்வு சார்ந்தப்பட்டு அந்த அன்பின் முடிவை எடுக்கவில்லை. He made a decision to love you no matter who you are, what you do. Hallelujah. யாரா இருந்தாலும் எப்படி என்ன செய்தாலும் நான் அன்பு கூறுவேன் என்ற முடிவை தேவன் எடுத்திருக்கிறார். Amen. Amen. Hallelujah. Amen. Let's all say love is a decision. அன்பு என்பது ஒரு முடிவு. யோசித்து பாருங்க, இதை நான் பிரசங்கம் பண்ணாம ஃபீலிங்னு பிரசங்கம் பண்ணிட்டேன்னு வைங்களேன். Hallelujah. It has a very dangerous, path when you operate in that manner. But love is a decision. Amen. Hallelujah. Hallelujah. As a husband, you made a decision to love your wife. கணவனா என் மனைவியை நான் அன்பு கூறுவேன் என்ற ஒரு முடிவை நாம் ஃபீலிங் அல்ல, அது டிசிஷன். அந்த அன்பு நம்மளுடைய உணர்வுகளை சார்ந்த அன்பு அல்ல, நாம் எடுத்திருக்கிற முடிவு அது. அது இடன்படி எத்தனை ஃப்ளா எரர்ஸ் வந்தாலும் சரி. ஆமென். I made a decision. Amen. Amen. That is what agape love is. Amen. Amen. Decision made to love you unconditionally. Hallelujah. அகாபே அன்பு என்றால் என்ன? நான் உன்னை God made a decision to love you unconditionally. Amen. Amen. எந்த நிபந்தனைகளும் இல்லாம நான் உன்னை அன்பு கூறுவேன் என்று தேவன் ஒரு தீர்மானத்தை அவர் எடுத்தார். Hallelujah. Amen. Thanks God that he made a decision to love me. Amen. என்னை அவர் நேசிக்கும்படி அன்பு கூறும்படி தேவன் என்னை முடிவு எடுத்ததனால, அந்த தீர்மானத்தை எடுத்ததனால நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதனால தான் எத்தனை சேட்டை பண்ணாலும் அவர் வந்து டேய் சரி உப்போ அப்படி ஆமென் நம்மள என்ன பண்றாரு, ஏத்துக்கிறாரு. எத்தனை சேட்டை ஆமா ஆமா ஹalleluya இல்லையா, ரைட். ஆமென். கொஞ்சம் உணர்ந்து பார்க்கணும். ஆண்டவரே நீர் எங்களை நேசிக்கிறீரே, என்னை நேசிக்க நீர் தீர்மானம் செய்தீர். அந்த தீர்மானத்தை அதான் he will never change. Amen. Amen. Hallelujah. 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 So purpose will make your life fruitful. நோக்கம், தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற நோக்கம் நம்முடைய வாழ்க்கையை அது கனி தருகிற வாழ்க்கையாய் மாற்றும். Amen. Say I have a purpose. I have a purpose. I'm going to fulfill it. I'm going to fulfill it. Amen. To bring all people, amen, into the light of God. Hallelujah. எல்லோரையும் தேவ வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வருகிற நோக்கம் என் வாழ்க்கையில தேவன் எனக்கு bring people to the knowledge of the living God. ஜீவனுள்ள தேவன் ஒருத்தர் இருக்கிறார் என்ற அந்த அறிவுக்குள்ள மக்களை கொண்டு வருகிற நோக்கம் எனக்கு இருக்கிறது. Help people to get saved. மற்ற எல்லோரும் ரட்சிக்கப்படும்படியாய் அவர்களுக்கு உதவி செய்ய என்னோட நோக்கமா அது இருக்கிறது. Amen. Amen. Hallelujah. 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 So today's topic I will be talking about you is something, called power of going. இதை நான் சொன்ன என் மனைவிக்கு நேற்று நைட்டு இதான் நான் டாபிக்னு அவங்க கூட எப்படி பார்த்தாங்க, பவர் ஆஃப் கோயிங்கா. எத்தனையோ பவர் கேள்விப்பட்டு இதுதான் பவர் ஆஃப் கோயிங். யா ஹalleluya. பவர் ஆஃப் கோயிங். கடந்து போகிறதுக்கான வல்லமை, கடந்து போகிறதுடைய வல்லமை. பவர் ஆஃப் கோயிங், கடந்து போகிறதுடைய வல்லமை. Let's turn our Bible to Luke chapter 4 verse 14. லூக்கா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Luke chapter 4 verse 14. And Jesus returned in the power of the Spirit into Galilee. Amen. அது போதும், இதான் எனக்கு வேணும். பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். Amen. Power of, amen, திரும்பி போனார். Amen. Power of going. Amen. Okay, this is what இன்னைக்கு டைட்டில். Amen. கடந்து போகிறதுடைய வல்லமை. வரப்போற நாட்களில் இப்படிப்பட்ட சில ஃபன்னியான டைட்டில்லாம் வரும் பாருங்க. ஆமென். ஆனா ரொம்ப ரெவலேஷன் அடங்கின ஒரு வார்த்தைகள் அது இருக்க போகிறது. Hallelujah. Then Jesus returned in the power of the Holy Spirit. ஆவியானவரோட பலத்தினாலே கலிலேயாவுக்கு இயேசு திரும்பி போனார்.
For Jesus to return in the power of the Holy Spirit, he had to be gone somewhere, right? இயேசு கிறிஸ்து ஆவியானோட பலத்தினால கலீலாவுக்கு திரும்பி போவதற்கு அவர் அதற்கு முன்பாக ஏதோ ஒரு இடத்துக்கு அவர் கடந்து போயிருக்க வேண்டும். ஆமென். உண்மைதானே? திரும்பி வர்றதுக்கு முன்பாக ஏதோ ஒரு இடத்துல அவரு போயிருக்கணும். அதான் பவர் ஆஃப் கோயிங். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமென். ஹalleluya. In order to return, Jesus had to be gone. நம்ம திரும்பி வருவதற்கு நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு கடந்து போக வேண்டும். In order to return powerfully, பலமாய் வல்லமையாய் திரும்பி வருவதற்கு Jesus had to be gone. இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துக்கு கடந்து போக வேண்டியதா இருந்தது. For you to return in power, நீங்களும் அதே பலத்துல திரும்பி வர வேண்டும் என்றால் you had to be gone somewhere. நீங்களும் ஏதோ ஒரு இடத்துல கடந்து போக வேண்டும். Hallelujah. ஆமென். Hallelujah. Hallelujah. Unless you go inside, அந்த இடத்திற்கு போகிற வரைக்கும் you cannot come out with power. நீங்கள் மீண்டுமாய் பலத்தோடு திரும்பி வர முடியாது. That's what they say. There is something called the power of going. ஆகையால் தான் கடந்து போகிறதுக்கான ஒரு வல்லமை இருக்கிறது. Amen. To have power in return, திரும்பி வருவதற்கு ஒரு வல்லமை இருக்கு. you had to be gone somewhere. வல்லமையாய் திரும்பி வர வேண்டும் என்றால் நாம் ஒரு இடத்துக்கு கடந்து போக வேண்டும். This is what it is. Amen. Power is only available for them who master the art of going. யாருக்கெல்லாம் வல்லமை கிடைக்கிறது, யாரெல்லாம் வல்லமை நிறைந்தவர்களாக மாறுகிறார்கள், எந்த இடத்துக்கு கடந்து போகணும்னு நினைக்கிறார்களோ அவர்கள்தான் வல்லமை பெற்றவர்கள். அந்த கடந்து போகிற விஷயத்துல கொஞ்சம் அப்படியே ஆர்ட், மாஸ்டர் ஆஃப் ஆர்ட் எப்படி சொல்றது, பயிற்சி பெற்றவர்கள் கடந்து போகிற விஷயத்துல பயிற்சியா இருப்பாங்க. அதுல முத்தினவர்களாக, ஆமென், தேர்ந்தவர்களாக, அது ரைட் வேர்டு, தேறினவர்கள், கடந்து போன விஷயத்துல தேறினவர்கள், கான் சம்வேர், அதுல தேறினவர்களா இருப்பார்கள். ஆமென். ஆமென். ஹalleluya. அது கெட்டிங் மை பாயிண்ட். சிஸ்டர் நான்சி கெட்டிதா, தெரியுதா உங்களுக்கு? கெட்டிதா பாயிண்ட்? ஆமென். அத கொஞ்சம் லைவ்லியா போலான்னு பார்க்கறேன் பாருங்க. ஹalleluya. ஆமென். Bible says Jesus returned in power. வேதம் சொல்லுகிறது இயேசு வல்லமையாய் திரும்பி வந்தார் என்று. To return in power, Jesus had to be gone somewhere. வல்லமையாய் திரும்பி வரும்படி அவர் ஏதோ ஒரு இடத்துக்கு கடந்து போயிருந்தார். Hallelujah. In many places we see, அநேக இடங்களை நம்ம பார்க்கிறோம். we see it in the gospels again and again. எல்லா gospels இந்த மீண்டும் இந்த காரியத்தை நாம் பார்ப்போம். When evening came, சாயங்காலமான பிறகு Jesus left away. இயேசு கிறிஸ்து கடந்து போனார். When evening came, மாலை நேரம் வரும் பொழுது Jesus slipped away from the crowd. இயேசு கிறிஸ்து அந்த crowd-ஐ விட்டு விலகி போனார். அவர் எங்க போறார் பாருங்க. Amen. When evening came, Jesus went to a solitary place. சாயங்காலம் நேரம் வரும்போது தேவன் ஒரு தனிப்பட்ட இடத்துக்கு, தனிமையான ஒரு இடத்துக்கு அவர் தேடி போனார். Amen. ஆமென். Hallelujah. ஆமென். And he returns back in morning. மீண்டுமாய் அவர் காலையில திரும்பி வருகிறார். Then people who come and just touch the hem of his cloth, they were healed. திரும்பி வந்த அந்த இயேசுவோட அந்த துணியை தொட்ட உடனேயே சுகமாக்குறார்கள். Let's turn our Bible to Gospel of Matthew chapter 14 verse 23. மத்தேயு 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். I am telling one secret here. Amen. ஒரு பிராக்டிகலான ஒரு திங்க நான் சொல்லின்னு வரேன். Amen. Amen. Hallelujah. அவர் எங்க போனாரு? He went up to a mountain. He gone to a mountain. He went to a mountain to pray. Okay. Now he returns back. Verse 35 and 36 வாசிங்க. And when the men of that place recognized him, they sent word throughout all the surrounding district and brought him all who were sick. And they begged him to let them merely touch the fringe of his robe. All who touched it were perfectly restored. Perfectly restored. Amen. You have to have a place to go. Amen. உங்களுக்கும் இதே போல கடந்து போகக்கூடிய ஒரு இடம் இருக்க வேண்டும். Do you have a place to go? கடந்து போகும்படியான ஒரு இடம் உங்களுக்கு இருக்கிறதா? Amen. Amen. Hallelujah. Amen. For Jesus to return in power, he had a place to go. வல்லமையாய் இயேசு திரும்பி வரும்படி அவர் ஒரு இடத்துக்கு கடந்து போக அவருக்கு இடம் இருந்தது.
Do you have a personal place to go? உங்களுக்கும் அந்த தனிப்பட்ட இடம், கடந்து போகும்படியான ஒரு தனிப்பட்ட இடம் இருக்கிறதா? Hallelujah. Hallelujah. ஹalleluya. Hallelujah. Very simple, very powerful, profound truth. Amen. Amen. Hallelujah. Jesus had a particular location to go. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு தனிப்பட்ட இடம், ஒரு பர்టిక్యులரான இடம் அவர் கடந்து போகும்படியாக இருந்தது. The moment he was in that location, அவர் அந்த இடத்துல இருந்த அந்த நேரத்துல, அந்த வேளையில his returning back was powerful. அவர் அந்த இடத்துல தங்கி இருந்ததனால அவர் திரும்பி வரும்பொழுது அவர் வல்லமையாய் திரும்பி வருகிறார். If Jesus had no place to go, ஒருவேளை இயேசு கிறிஸ்து அவர் கடந்து போக வேண்டிய அந்த இடத்துக்கு போகாமல் இருந்திருப்பார் என்றால், returning would have not been powerful. அவருடைய திரும்பி வருதல் மிக வல்லமையாய் இருந்திருக்காது. புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் amen, I'm playing with words. Amen. Hallelujah. So unless you have a place to go, கடந்து போகும்படியான ஒரு இடம் இல்லாத வரைக்கும், no matter how much time you return, you cannot return with power. நாம் எவ்வளவுதான் திரும்பி வந்தாலும் வல்லமையாய் திரும்பி வர முடியாது. Hallelujah. 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 This morning you need to have a personal place இந்த கால வேளையில உங்களுக்கும் தனிப்பட்ட ரீதியான ஒரு இடம் தேவைப்படுகிறது. to go. நீங்கள் கடந்து போகும்படியான ஒரு இடம் Only when you go there, நீங்க அங்க போனால் மட்டும்தான் you can come out with power. நீங்கள் வல்லமையாய் திரும்பி வர முடியும். Amen. Book of Isaiah 45 verse 15. ஏசாயா 45ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். Amen. Isaiah 45:15. இது பர்சனல் அப்ளிகேஷனுக்காக சொல்லுகிற ஒரு செய்தி. This message is a personal application message. Amen. தனிப்பட்ட ரீதியா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் நாம் இதை பயன்படுத்தும்படியாய் நான் இதை பேசிக் கொண்டிருக்கிறேன். I don't know, God led me to talk this morning. இந்த காலவெளியில தேவன் இந்த செய்தியை பேசும்படியாய் என்னை உணர்த்தினார். Amen. Hallelujah. 45:15. ஏசாயா 45:15ஆம் வசனம். Amen. Who hides himself, O God of Israel, our Savior. Amen. Truly you are God who hide yourself. இஸ்ரவேலின் தேவனும் இரட்சகருமாகிய இருக்கிற நீர் மெய்யாகவே உம்மை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர். மறைத்துக் கொள்ளுகிற ஒரு தேவனாய் இருக்கிறீர். மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர். அவரை மறைத்துக் கொள்ளுகிற ஒரு தேவன் அவர். யார் அவரு? He is a God who hides himself. Hallelujah. Very powerful. He hides himself. Amen. தன்னை அவர் மறைத்துக் கொள்ளுகிற தேவனாய் அவர் இருக்கிறார். For you to be found by a hiding God. மறைக்கப்பட்டிருக்கிற தேவனால நீங்கள் கண்டுபிடிக்கப்படணும்னு சொன்னா you need to hide yourself. நீங்களும் அவரை போலவே மறைந்திருக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு? Amen. To be found by the hiding God. மறைந்து கொண்டிருக்கிற தேவனால நாம் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்றால் you need to be hidden. நாமும் அவரை போல மறைந்திருக்க வேண்டும். Amen. What do you mean by hide yourself? மறைந்திருக்க வேண்டும் என்றால் என்ன? See, today Christians are exposed everywhere. இன்றைய கிறிஸ்துவ உலகத்துல கிறிஸ்தவர்கள் எல்லா இடத்திலும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். Any social gathering Christians are there. சமூக ரீதியாய் எப்படிப்பட்ட எந்த ஒரு கூடுகையிலும் கிறிஸ்தவர்கள் any birthday Christians are there. எந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ்லயும் கிறிஸ்தவர்கள். any social gathering Christians are there. எப்படிப்பட்ட கேதரிங்ஸ்லயும் பொழுதுபோக்கான கேதரிங்ஸ்ல see, let me tell you something. See, we are precious people. நாம் யாவரும் மிக விலையேற பெற்ற பிள்ளைகளா நாம் மக்களா இருக்கிறோம். We are very precious. Hallelujah. நாம் ஒவ்வொருத்தரும் மிக விலையூர்ந்த மக்களா இருக்கிறோம். Hallelujah. We are very precious in the sight of God. தேவனுடைய பார்வையில நாம் யாவரும் விலையேற பெற்றவர்களா இருக்கிறோம். Precious cannot be exposed all the time. No. விலையேற பெற்ற பொருட்கள் எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் இருப்பதில்லை.
See, it's a very powerful truth I'm telling. Take it to your மிக spirit. வல்லமையான Amen. ஒரு செய்தியை பேசிக் கொண்டிருக்கிறேன். Hallelujah. 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 We worship a God who hides himself. நாம் ஆராதிக்கிற தேவன் மறைந்து கொண்டிருக்கிற தேவனா அவர் இருக்கிறார். And he wants his children to be hidden in அதே போல அவருடைய பிள்ளைகளையும் மறைவிடத்தில் இருக்க வேண்டும் என்றுதான் அவர் விரும்புகிறார். Hallelujah. 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 We are exposed. ஆனால் நாமோ எல்லா பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளிலும் எல்லா பொழுதுபோக்கு இடத்திலையும் நாம் எந்த இடத்திலும் நாம் கூடுகிறோம் இருக்கிறோம். See, I'm not against social gatherings or birthday functions or marriage or whatever it can be. I'm not against those things. But as Christians, இந்த பொழுதுபோக்கு கூடுகைகளுக்கு நான் எதிராய் பேசவில்லை. ஆனால் கிறிஸ்தவர்களாய் இருக்கிற நாம் we cannot be exposed to everything. எல்லா இடத்திலையும் எல்லாவற்றுக்கையும் நாம் கலந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. Amen. Because we are precious in the sight of God. ஏனென்றால் தேவனுடைய பார்வையில் நாம் மிக விலையேற பெற்றவர்களா இருக்கிறோம். Amen. நீங்க பாத்தீங்கன்னா அந்த தங்க கடைக்கு போனீங்கன்னா சில முக்கியமான காஸ்ட்லியான பொருளை மேலதான் வச்சிருப்பான், அது தொடக்கூட விட மாட்டான், அது எடுக்க கூட மாட்டான், கண்ணு கொடுத்து. மற்றது இந்த சில்லற பொருள்லாம் எடுத்து அப்படி போடுவான், அந்த பார்த்துக்க போ அப்படின்ற மாதிரி. Amen. We are not cheap. Amen. Amen. Tell we are not. I'm not cheap. No. I am precious. நான் விலையேற பெற்றவன். I'm a person who hides myself. Amen. நான் ஒரு மறைக்கப்பட்ட ஒரு மனிதனாய் இருக்க விரும்புகிறேன். Hallelujah. Amen. If you don't have a place to hide, உங்களுக்கு மறைவிடமாய் ஒரு இடம் உங்களுக்கு இல்லை என்றால் you will be exposed to all the works of the enemy. எதிரியோட எல்லா செயல்களுக்கும் நாம் அந்த இடத்துல எக்ஸ்போஸ் ஆகி விடுவோம். So what am I trying to say this morning? இந்த காலையில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்? Where did Jesus really go? இயேசு கிறிஸ்து தினம்தோறும் அந்த சாயங்கால வேளையில அவர் எங்க போனார்? Where was his location? அவர் எங்க போய் அவருடைய இடம் எந்த இடமா இருந்தது? For where did he return with power? Hallelujah. எந்த மறைவிடத்திலிருந்து அவர் மீண்டும் வல்லமையாய் திரும்பி வந்தார்? Hallelujah. 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 The place of going கடந்து போகிற ஒரு இடம் is the place of you and God. Amen. கடந்து போக வேண்டிய அந்த இடம் தேவனுக்கும் உங்களுக்கு மட்டுமே ஒரு சொந்தமான ஒரு இடமா இருக்க வேண்டும். The place of hiding மறைக்கப்பட வேண்டிய அந்த இடம் is the place of you and God. அது நீங்களும் தேவன் மட்டுமே இருக்கிற ஒரு இடமா இருக்கு. Hallelujah. 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 The moment you encounter a problem, ஒரு பிரச்சனை நீங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்த உடனே the moment you encounter a problem, உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்த உடனே you have to use the power of going. நீங்கள் கடந்து போகிற அந்த வல்லமையை பயன்படுத்த ஆரம்பிக்க வேண்டும். You got to activate the power of going. கடந்து போகிற அந்த வல்லமையை உங்க வாழ்க்கையில நீங்க மீண்டுமாய் தூண்டி எழுப்ப வேண்டும். The moment you have a problem, you encounter a problem, உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும் பொழுது immediately உடனடியாக drop everything. மற்ற எல்லா காரியங்களையும் நிறுத்திவிட்டு, amen, you got to go. நாம் கடந்து போக வேண்டும். In the presence of God. தேவ பிரசன்னத்துக்குள்ளாய் கடந்து போக வேண்டும். Hallelujah. Hallelujah. Church, that is what you are supposed to do. I'm supposed to do. சபையே நீங்களும் நானும் இததான் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். Hallelujah. Amen. Hallelujah. 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 As a Christ believer, ஒரு கிறிஸ்தவனாய் கிறிஸ்துவ விசுவாசிக்கிற ஒரு விசுவாசியாய் you and I cannot be everywhere. நீங்களும் நானும் எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் இருக்க முடியாது. I'm not trying to say you should not go anywhere. எல்லா பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கும் போக வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. But you got to be somewhere which will give you that ability and power to return in power. ஆமென். நீங்கள் கடந்து போகிற அந்த மறைவிடம் உங்களுக்கு அதுக்கேற்ற பலனையும் வல்லமையும் நீங்க திரும்பி வரும் பொழுது கொடுக்கிற ஒரு இடமாய் இருக்க வேண்டும். Amen. Amen. God says you are precious. தேவன் சொல்லுகிறார் நீ விலையேற பெற்றவன் விலையேற பெற்றவள். And he says the location that I want to see you is in the precious location. நான் உன்னை பார்க்க வேண்டிய இடம் அந்த மறைவிடத்துல தான் நான் உன்னை பார்க்க விரும்புகிறேன். Amen. Amen. Hallelujah. 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 Let's all I will initiate the power of going. இந்த காலவேளையில கடந்து போகிற அந்த வல்லமை இந்த காலவேளையில என் வாழ்க்கையில இனிஷியேட் பண்ணுகிறேன். Amen. 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 ஃபேமிலி ட்ரிப் வெக்கேஷன்லாம் போற உண்மை ரொம்ப சந்தோஷம். குடும்பமாய் நாம் ட்ரிப்புகள் போறோம், நம்ம வெக்கேஷன்கள் போகிறோம். ரொம்ப சந்தோஷம். அது நல்ல காரியம் தான். ஆனா அதே நேரத்துல you need to have
a place where it's you and God. It's your family and God. Amen. நீங்களும் தேவனும் உங்க குடும்பமும் தேவனும் என்ற ஒரு மறைவிடம் நமக்கு தேவைப்படுகிறது. ஆமென். Jesus returned with power. இயேசு கிறிஸ்து வல்லமையினால திரும்பி வந்தார். Before returning with power, திரும்பி வல்லமையாய் திரும்பி வருவதற்கு முன்பாக he had a place. It was he and God. அவரும் பிதாவும் இருக்கிற ஒரு மறைவிடம் அவருக்கு இருந்தது. Hallelujah. Hallelujah. If people come and see you, ஒருவேளை மக்கள் உங்களை வந்து பார்ப்பார்கள் என்றால் they have to search for you. அவர்கள் உங்களை கண்டுபிடிக்க உங்களை தேட வேண்டும். You need to be so busy in the hiding place. நீங்கள் மறைவிடத்தில் அவ்வளவு உங்களை செலுத்திக் கொள்ள வேண்டும். ஆகையால் உங்களை தேடும்படியான ஒரு சூழ்நிலை பிறருக்கு வர வேண்டும். There was a time in my life I went off for hiding. என் வாழ்க்கையில் ஒரு காலகட்டத்தில் நான் இப்படியான ஒரு மறைவிடத்துக்குள்ள ஒரு மறைவுக்குள்ள நான் போய்விட்டேன். My parents know I had friends throughout city. I had friends. என்னோட சிட்டி முழுக்கும் எனக்கு அநேக நண்பர்கள் இருந்தார்கள். Any area I go I will have friends. நான் எந்த ஏரியா கடந்து போனாலும் அந்த ஏரியால எனக்கு நண்பர்கள் இருப்பார்கள். Because our area we very prominent in all kind of naughty things, you know. So any area we go we have friends. Lift hands. நான் வண்டி ஓட்டிட்டு போவேன், எல்லா இடத்துக்கும் கை தூக்கி தான் போவேன். கை இப்படி எங்கே பார்த்தாலும் ஃப்ரெண்டுங்களா இருப்பாங்க. கை இப்படி தூக்கு, கை இப்படி தூக்கு. But let me tell you something. The moment God initiated that hiding place in my life. தேவன் எப்பொழுது இந்த மறைவிடத்தை என் வாழ்க்கையில உருவாக்கினாரோ ஒரு 6 to 8 months நினைக்கிறேன். I was only in the hiding place of God. சில பேர் சொல்லுவாங்க, என்னடா ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, சந்தோஷம் காணுமே என்ற மாதிரிலாம் தேட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன. I was only in the hiding place. Place of prayer. Place of prayer is your hiding place. ஜெபிக்கிற இடம் தான் நம்மளோட மறைவிடமா இருக்கிறது. Place of somewhere is your hiding place. ஏதோ ஒரு இடத்துக்கு கடந்து போகிறோமே அதுதான் நம்மளோட மறைவிடமா இருக்கிறது. When was the last time that you went in the place of hiding? உங்க மறைவிடத்துக்கு நீங்க எப்பொழுது கடைசியா கடந்து போனீங்க? I know we are all going through problems today. நாம் யாவரும் ஒரு பிரச்சனைக்குள்ளாய் கடந்து போய் கொண்டுதான். We are all going through the press time. நாம் யாவரும் அந்த குறுகப்படுகிற அந்த நேரத்துக்குள்ளாய் கடந்து போய். When was the last time that you went? ஆனால் இந்த சூழ்நிலையில நீங்க எப்போ கடைசியா மறைவிடத்துக்கு போயிட்டு வந்தீங்க? You went and hid yourself in the presence of God. தேவ பிரசன்னத்துக்குள்ள எப்பொழுது நீங்க உங்களை மறைத்து கொண்டீங்க? Church, do not mistake me, you know. I'm not trying to point out things upon you now. சபையே நான் உங்களை குற்றப்படுத்த நான் விரும்பல, நான் குற்றப்படுத்தி கொண்டு இல்ல. This is very essential for us. இந்த காரியம் என்பது நமக்கு மிக அவசியமான ஒரு காரியமா இருக்கு. Because our God is God who hides himself. நாம் ஆராதிக்கிற தேவன் மறைந்து கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். Jesus hid himself from people. இயேசு கிறிஸ்து மற்ற கிரவுட்ல இருந்து பிள்ளைகளிலிருந்து தன்னை மறைத்து கொண்டார். Some places we see Jesus disappeared. சில இடங்களில் நாம் வாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்து மறைந்து போயிட்டார், அப்படியே டிஸப்பியர் ஆயிடுறாரு. He had a place to go. Amen. அவர் கடந்து போகும்படியான ஒரு இடம் இயேசு கிறிஸ்துக்கு இருந்தது. Do you have a place to go this morning? உங்களுக்கும் மறைந்து போகும்படியான ஒரு மறைவிடம் உங்களுக்கு இருக்கிறதா? அப்படி இல்லைன்னு சொன்னா இன்னைக்கே அந்த இடத்தை நீ தேடி போகணும். Amen. Amen. That is the place which will empower you. When you come out of that place, you will come out with power and authority. Hallelujah. Jesus returned with power and authority because he had a hiding place. இயேசு கிறிஸ்து வல்லமையாய் திரும்பி வந்தார் ஏனென்றால் அவர் கடந்து போகும்படியான ஒரு மறைவிடம் அவருக்கு இருந்தது. This morning, church, you have to hide yourself now. இந்த காலவேளை சபையை நீங்களும் உங்களை மறைத்து கொள்ள வேண்டும். ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணிட்டோம் நம்மள. எந்த ஃப்ரெண்டு கூப்பிட்டாலும் ஓடிடுறது, எந்த ஃப்ரெண்டு கூப்பிட்டாலும் ஃபோன் அட்டன் பண்ணிடுறது. No. We are precious in the kingdom of God. There are times that we need to tell no even to our best friend. No, this is my time of hiding. Amen. Hallelujah. There are certain decisions we made today because of some friend said something. I made a decision today. That should not be your attitude. Your decision should be in the hiding place. அங்கதான் நீங்க decision எடுக்கணும். எங்க? அந்த hiding place. I know people may say so many things to us.
நண்பர்கள் அநேக விதமான அட்வைசஸையும் டிசிஷன்ஸும் கொடுப்பாங்க. At the end of the day, ஆனால் கடைசி முடிவுல your decision should be made in the presence of God. நாம் எடுக்கிற முடிவு என்பது தேவனுடைய மறைவிடத்தில் அவருடைய பிரசன்னத்தில் எடுக்கிற முடிவுகளா இருக்க வேண்டும். People can give many opinions, suggestions, even advice. மற்றவர்கள் அநேக அட்வைஸ் கொடுக்கலாம், சஜஷன்ஸ் கொடுக்கலாம், காரியங்கள் நமக்கு சொல்லலாம். But your decision ஆனால் நாம் எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் என்பது should be in the hiding place. தேவ சமூகத்திலிருந்து இருந்து நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம். See, நம்ம சில நேரத்துல தப்பு பண்ணிடுறோம், எல்லா விஷயத்தையும் எல்லார்ட்டையும் சொல்லிடுறது. That is also very dangerous. Amen. No, why? Because we don't have a hiding place. Because we don't really understand the power of going into the hiding place. So that's what we say everything to anything. You know, எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியமும் கிடையாது பாருங்க. Amen. Right? Hallelujah. There are certain places it's only between you and God. Amen. You and God. You and God. நீயும் தேவன் தான். நீயும் மனைவியும் கிடையாது, உன் கணவனும் கிடையாது. நீயும் உன் தேவன் தான் ஃபர்ஸ்ட். அப்புறம் தான் மனைவி கணவன்லாம் வராங்க பாருங்க. Hallelujah. So this morning I am just trying to encourage you. Take time, find time to put yourself in that hiding place. காலவேளை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தினந்தோறும் காரியங்களில் தேவனுக்கென்று ஒரு மறைவிடத்தை எடுத்துக்கொள்ளும்படியாக நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். மணிக்கணக்கில் டிவி பார்க்குறோம், உண்மைதான் பார்க்குறோம். ஆனால் when it comes to the place of hiding, what is your investment in that one? Amen. The God whom you worship is a God who hides himself. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் மறைந்து கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார். For you to be found by a hiding God, you need to hide yourself in the presence of God. மறைக்கப்பட்டிருக்கிற தேவனால நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் நீங்களும் அவரோடு கூட மறைந்திருக்க வேண்டும். Amen. Amen. Hallelujah. 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 Let this time be, let's make a healthy decision this morning. Lord, I'm going to hide myself. நானும் உம்மை போல என்னை மறைத்துக் கொள்கிறேன் என்ற ஒரு நல்ல முடிவை இந்த காலவேளையில் in the presence of God. That's what I'm telling you. பிரசன்னத்துல நான் என்னை மறைத்துக் கொள்ள போகிறேன். I'm going to hide my family. என் குடும்பத்தை நான் மறைத்துக் கொள்ள போகிறேன். In the presence of God. தேவ பிரசன்னத்துல என் குடும்பத்தை நான் மறைக்க போகிறேன். Amen. Amen. I'm not going to expose everything to anybody. No. எல்லாவற்றையும் எல்லாரிடத்திலும் நான் சொல்லி அதை எக்ஸ்போஸ் பண்ண நான் விரும்பல. There is no need for you to expose your past. No need. No. உங்க கடந்த கால வாழ்க்கை எல்லாரிடத்திலும் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் உங்களுக்கு இல்லை. No. Hallelujah. இல்லை. You got to put yourself in the presence, hide yourself in the presence of God. நீங்கள் உங்களை தேவ பிரசன்னத்துக்குள்ளாய் மறைத்துக் கொள்ள வேண்டும். Amen. Amen. Hallelujah. Make initiate that one today, this morning. அந்த முடிவை இந்த காலவேளை நாம் இங்க இப்பொழுது எடுப்போம். இந்த verse வெச்சுக்கங்க. The God whom I worship, he hides himself. நான் ஆராதிக்கிற தேவன் மறைந்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார். So I will hide myself so that I will be found by the hiding God. ஆகையால் நானும் அவரோடு கூட மறைத்துக் கொள்ள போகிறேன் என்றால் மறைக்கப்பட்டிருக்கிற இந்த தேவன் என்னை கண்டுபிடிப்பார். எனக்கு என்ன நான் சொல்ல வரேன்னா presence of God. ஆமென். Hallelujah. ஆமென். Amen. That was the place Jesus went all the time. தேவ பிரசன்னம், பிதாவின் பிரசன்னம் தான் இயேசு கிறிஸ்து தினம்தோறும் போகிற ஒரு மறைவிடமா இருந்துச்சு. A problem? ஒரு பிரச்சனை என்றால் go to the hiding place. நாம் மறைவிடத்துக்கு கடந்து போவோம். Amen. Amen. Go to the hiding place. மறைவிடத்துக்கு கடந்து போய் விடுவோம். Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. அந்த இடத்துக்கு போகாம பாஸ் வீட்டுக்குள்ள வராதீங்க. அதான் சொல்ல வரேன். Amen. Because that is the place that you have to initiate that thing. Amen. Amen. And that is where your power is released upon you. Amen. அந்த மறைவிடத்துல தான் தேவனுடைய வல்லமை உங்க மேல ரிலீஸ் பண்ணப்படுகிறது. Because Bible says Jesus returned with power and authority. வேதம் சொல்கிறது தேவன் ஆவியானவருடைய பலத்தினால அதிகாரத்தினால அவர் நிரம்பி திரும்பி வந்தார் என்று. Before returning he was somewhere. திரும்பி வருவதற்கு முன்பாக அவர் ஏதோ ஒரு மறைவிடத்துல இருந்தார். That was the presence of Yahweh God. அந்த மறைவிடம் யாவே தேவனுடைய பிரசன்னமா இருந்துச்சு. Do you see something happening among your children? உங்க பிள்ளைகள் மேல ஒரு சில விதமான குழப்பமான காரியங்கள் நடந்து Do கொண்டிருக்குதா? you see there is an attack going upon your children? உங்க பிள்ளைகள் மேல எதிரியின் தாக்குதல் நடந்து கொண்டிருக்குது நீங்க உணர்கிறீர்களா? Take them into the hiding place. உங்க பிள்ளைகளை அந்த மறைவிடத்துக்குள்ள Hide them there. மறைவிடத்துல மறைத்து விடுங்க.
and all the exposed things of the enemy will be cancelled. பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற எல்லா எக்ஸ்போஸ்டான காரியங்களும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் அங்க கேன்சல் பண்ணப்படுகிறது. Hide yourself in the presence of God. காலவேளை தேவ பிரசனம் என்று அந்த மறைவிடத்துல உங்களை மறைத்துக் கொள்ளுங்க. போதும், எங்கேயோ போயிட்டோம், இனி நான் போக வேண்டிய இடம் அந்த மறைவிடம், தெய்வ பிரசன்னம். தேவ பிரசனம். அதனால் அவர் எங்கேயோ போகாதீங்களாம் சொல்ல வரல, தப்பா எடுத்துக்க. அதுக்குன்னு 24/7 உள்ளே இருக்கும், வெளியே பாசி சொல்லிட்டார் ஹைடிங் பிளேஸ்னா உள்ளே அப்படி சொல்ல தப்பா எடுத்து. இட்ஸ் நாட், we have everything on one side, I understand, but the other hand, this should be our main priority. Amen. Without me hiding myself in the presence of God, I will not expose myself to anybody. தேவனுடைய சமூகத்துல நான் மறைத்து கொள்ளாத வரைக்கும் நான் என்ன வெளி உலகத்துக்கு நான் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேன் என்ற ஒரு தீர்மானத்தை I remember those days when my presence entering houses, demons exposed. Just entering into a house, demons will be exposed. என்னுடைய வாழ்க்கையில சில அந்த ஒரு காலகட்டத்தில் கடந்து போகிற வீட்டுக்குள்ள இருந்து அப்படி I did not know what was the reason behind it. அதுக்கு பின்பாக என்ன எது அது காரணமா இருக்கிறது என்று நான் அறியாமல் Before me entering into that house of demons, I hid myself in the presence of God. That was the reason actually. பிசாசு பிடித்த அந்த வீட்டுக்குள்ள நான் கடந்து போவதற்கு முன்பாக நான் தேவ பிரசன்னத்துக்குள்ள நான் மறைத்து வைத்திருந்தேன். So I made a decision. ஆகையால் தான் ஒரு முடிவை எடுக்கிறேன். I'm going to hide GCC. Amen. In the presence of God. Amen. GCC என்ற இந்த சபையை நான் இயேசு தேவ பிரசன்னத்துக்குள்ளாய் இனி நான் மறைக்க. We are going to hide ourselves in the presence of God. தேவ பிரசன்னத்துக்குள்ளாய் நாம் இனி வர நாட்களில் மறைந்து கொள்ள போகிறோம். And will be found by the hiding God with power and authority into this world. மறைந்து Hallelujah. கொண்டிருக்கிற தேவனால வல்லமையாய் அதிகாரம் நிறைந்தவராய் நாம் மீண்டுமாய் கண்டெடுக்க போகிறோம். Amen. Amen. Hallelujah. 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 Hide yourself in the presence of God. தேவ பிரசன்னத்துக்குள்ளாய் உங்களை நீங்கள் மறைத்துக் கொள்ளுங்க. When you hide yourself in the presence of God, all the plans and strategies of the enemy will be exposed. Hallelujah. தேவ பிரசன்னத்துக்குள்ள நீங்க உங்களை நீங்க மறைத்துக் கொள்ளும் பொழுது உங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா தந்திரங்களும் எல்லா பிளான்ஸையும் தேவன் அதமாக்கி போட போகிறார். And you will have the power to dismantle and uproot all the works of the enemy in your life. எதிரின் நம்ம வாழ்க்கையில எதிரி செயல்படுகிற எல்லா காரியத்தையும் நாம் வேரோடு எடுத்து போடும்படியாய் அது சுக்குநூறாய் மாற்றி ஆக்கும்படியான வல்லமையை தேவன் நமக்கு மறைவிடத்துல தருகிறார். If problem is intensifying, ஒருவேளை பிரச்சனை இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்கும் என்றால், if pressure is intensifying, நம்மளுடைய அந்த பிரச்சனைக்குரிய பிரஷர் நம்ம மேல இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்கும் என்றால், which means you got to hide yourself more. அப்படி என்றால் இன்னும் அதிகமாய் நீங்க உங்க மறைவிடத்தில் உங்களை மறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அதுக்கு அர்த்தம். Hide your children in the presence of God. பிள்ளைகளை தேவ பிரசன்னத்துக்குள்ள மறைத்துக் கொள்ளுங்க. Do not expose them to anything and everything. உங்க பிள்ளைகளை எல்லாவற்றுக்கும் எல்லா நேரத்திலும் எக்ஸ்போஸ் பண்ணாமல் இருங்க. Your friends will come and ask, what is she doing? உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க நண்பர்கள் பிள்ளை என்ன பண்ணுதுன்னு கேட்பார்கள். She's gone here, there, everything good. அவ இங்க போயிருக்கா, அந்த கிளாஸுக்கு போயிருக்கா, இந்த கிளாஸுக்கு போயிருக்கா, எல்லாம் நல்லதுதான். But she's in prayer inside the room. ஆனா அவன் தேவ பிரசன்னத்துல பிரேயர்ல இருப்பது ஒரு நல்ல. What is your son doing? What is your daughter doing? உங்க மகன் என்ன செய்றான், உங்க மகள் என்ன செய்றான்னு கேட்கும் பொழுது unbeliever should see this one. ஒரு அவிசுவாசி இதை பார்க்க வேண்டும். மகன் என்ன பண்றான், மகன் உள்ள ஜெபிக்கிறா. Amen. Oh my God, that has such a power in it. Teach our children to hide themselves in the presence of God. தேவ பிரசன்னத்தில் நம்ம பிள்ளைகள் மறைந்து கொள்ள வேண்டும் என்பதை நம் பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுப்போம். Amen. Amen. Personal relationship build பண்ண ஆரம்பிங்க இப்பத்துல இருந்து. தேவனோடு அவர்கள் ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப், ஒரு தனிப்பட்ட ரிலேஷன்ஷிப், தனிப்பட்ட ரட்சகர் என்ற அந்த அறிவுக்குள்ள நம்ம பிள்ளைகள் வர வேண்டும். What does the Bible says? When you go for prayer, வேதம் என்ன சொல்லுகிறது, நாம் ஜெபிக்க கடந்து போகும்போது go into your closet, அவர் சொல்றார், உன் அறைக்குள் கடந்து போய் close your doors, உன்னுடைய கதவை நீ close your windows, உன்னுடைய ஜன்னல்கள் எல்லாம் சாத்திக்கொள், and pray. அதுக்கு பிறகு ஜெபி என்று hide yourself there, அந்த இடத்துல உன்னை மறைத்துக்கொள். and God says what you do in secret he will reward you in public. If you want your children to be rewarded in this world, you need to teach them to hide themselves in the very presence of God. பிள்ளைகள் இந்த உலகத்துல மிக சக்சஸ்ஃபுல்லா வர வேண்டும் என்றால் அவர்கள் இந்த வயதிலிருந்தே தேவ பிரசன்னத்துக்குள் மறைந்து இருப்பதை அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். Parents, you are the steward of your children.
பெற்றோர்களே, நீங்க தான் உங்க பிள்ளைகளுடைய பொறுப்பாளிகளா இருக்கிறீங்க. Let me tell you something. Your children don't belong to you. உங்க பிள்ளைகள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. They belong to God. அவர்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள். You are just steward for them. அவர்களுக்கான சேவையை செய்யும்படி அவர்களான பொறுப்பாளிகளா தான் நீங்க இருக்கிறீங்க. Tomorrow God will question you நாளைக்கு தேவன் about வந்து your children. உங்க பிள்ளைகளை குறித்து உங்களிடத்துல தான் கேள்வி கேட்பார். Good or bad. நன்மையோ தீமையோ அது உங்களை தான் கேட்பார். You are responsible for your children. நீங்க தான் உங்க பிள்ளைக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கிறீங்க. Hallelujah. ஆமென். Hallelujah. ஹalleluya. Teach them to hide themselves in the presence of God. பிள்ளைகள் தேவ பிரசன்னத்துல மறைந்திருக்க வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக் கொடுக்க. Initiate the power of going into the presence of God. தேவ பிரசன்னத்துக்குள்ளாக கடந்து போகுகிற அந்த வல்லமையை உங்க பிள்ளையோட வாழ்வில் நீங்க இனிஷியேட் பண்ண. Unless you go there, the power cannot be manifested in தேவ பிரசன்னம் என்ற அந்த மறைவிடத்துக்கு போகாத வரைக்கும் அவரோட வல்லமை நம்ம வாழ்வில் கிரியை செய்ய முடியாது. Amen. ஆமென். Let's all say, Lord, I'm going to hide my family in your presence, Lord. தேவனே, என் குடும்பத்தை உங்க பிரசன்னத்துக்குள்ள நான் மறைக்க போகிறேன். Amen. I'm going to hide myself in your presence, Lord. என்ன நானே உங்க பிரசன்னத்துக்குள்ள மறைத்துக் கொள்ள போகிறேன். I'm going to initiate the power of going into your presence. கடந்து போகிற வல்லமையை நான் எனக்குள்ள இனி இனிஷியேட் பண்ணுகிறேன் ஆண்டவரே. You have to master that heart. கடந்து போகிற அந்த வல்லமை, அந்த நேரம், அந்த மறைவிடத்தை நாம் அதுல தேறினவர்களாய் நாம் மாற வேண்டும். Amen. Hallelujah. ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை உள்ள போயிட்டு வர்றது இல்ல, ஒவ்வொரு நாளும். That's what Jesus did. Each and every day he hid himself in the presence of God. இயேசு கிறிஸ்து தினம்தோறும் சாயங்கால வேளையில அவர் போய் அந்த மறைவிடத்துல போய் தன்னை மறைத்துக் கொண்டார். Hallelujah. 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 ஹalleluya. சொல்லுங்க, தேவ பிரசன்னத்துல என்னை நான் மறைத்துக் கொள்ள போகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். போதும், என்னை எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன், நிறைய விஷயத்துக்கு நான் எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன். உலகம் எல்லாம் வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. இனி என்னை எக்ஸ்போஸ் பண்ண போகிறது கிடையாது. நான் ரொம்ப டிமாண்ட் ஆக போகிறேன். சொல்லுங்க, ஐம் கோயிங் டு பி ஒரு டிமாண்டில் நான் என்னை கொண்டு போக போகிறேன். தேடினாலும் என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. எங்கடா ஒரு ரொம்ப நாளாக காணுமே, ஒரு ஃபோன் பண்ண உடனே பண்ணுவார் ரிட்டர்ன். இப்போ ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றாரு. ஃபோன் அப்படி தான் இருக்கணும். எதனாலனாக்கா ஒரு வீம்பில் இல்லை, தேவ பிரசன்னத்தில் நீங்கள் அமர்ந்திருப்பது அவங்களுக்கு தெரியும். அவர் ஃபோன் எடுக்கலாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இவர் எங்கே இருக்கிறாரு, இஸ் ஹைடிங் ஹிம்செல்ஃப்னு அர்த்தம். பாஸ்டர் ஃபோன் எடுக்கலன்னா எங்கே இருக்கிறாருன்னா ஹைடிங் ஹிம்செல்ஃபு. Amen. Hallelujah. அதான் when I go in prayer, I don't answer calls, I don't pick calls. You know, the first enemy வந்து ஃபோன் தான், தூக்கி தூர போட்டுருவேன். ரொம்ப டேஞ்சர் ஃபெலோ இவன். கூட வச்சு நீங்கள் வச்சிங்கன்னா கூட வந்து யூதாசை கூட வச்சுருக்கிற மாதிரி ஃபோன் கூட வச்சுருக்கிறது. எப்போ நம்மளை காட்டி கொடுக்குன்னு சொல்ல முடியாது, காட்டி கொடுத்துரும். இங்கே தான் இருக்கிறாரு. இயேசுவை காட்டி கொடுத்தது யார்? யூதாஸ். அவருக்கு ஒரு லொக்கேஷன் யார் கண்டுபிடிச்சிட்டான்? யூதாஸ்க்கு தெரியும். அவருக்கு ஒரு லொக்கேஷன் காமிச்சிட்டான். அங்கே தான் இருக்கிறார், போய் பிடிச்சிக்கோங்க அவர் அப்படின்னு. Amen. Hallelujah. I think it was a healthy talk which I made this morning. Amen. Amen. Hallelujah. You got to learn to say no for certain gatherings. No, I don't come there. That's my time of hiding. Hiding time விட்டுட்டு Hallelujah. ஏஞ்சலே வந்து கூப்பிட்டாலும் என்ன போகக்கூடாது, எங்கே விட்டு போய் எங்கேருந்து வெளியே போகக்கூடாது. ப்ரேயர்னாக்கா ஏஞ்சலுக்கு தெரியணும். Angel should wait near the door until you finish your prayer. தெரியும், ப்ரேயர் டைம் நானே கூப்பிட்டா என்ன பண்ண மாட்டான், வரமாட்டான். Hallelujah. That should be your attitude this morning. Initiate the power of hiding, power of going, power of being alone with God. Amen. Hallelujah. When was the last time that you were alone with God? அப்படி அவரோடு பேசின்னு சந்திச்சு யூனோக்கு போல அவரோடு அப்படியே. Hallelujah. Amen. Let's all make a healthy decision this morning. Lord, now busy. I'm going to be very busy in your presence, Lord. I'm going to hide myself in your presence more, Lord. Hallelujah. Shalahanda அப்படியே எழுந்து நிற்போம். Thank you, Lord. Hallelujah. Thank you, Holy Spirit. Amen. Thank you, Holy Spirit. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Make a healthy decision. I'm going to hide myself more, Lord, in your presence. உங்கள் பிரசன்னத்தில் ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் நான் ஆண்டவரே ஹாக்கார ஹாத்தூர் பரஹந்தரபா ரக்ல ஹந்தர மோக்கர போஷர ஹந்தர. When Jesus returned, he returned with power and authority. Because he was somewhere before he returned. It was the hiding place of the Yahweh God.
Hallelujah. This morning, oh Father God, we want to hide ourselves, Holy Spirit. Help us, Holy Spirit, to hide ourselves in the presence of God. In the presence of God, we want to hide ourselves. We want to hide our family. We want to hide, Lord, our children in your presence, oh Lord, so that they may not be exposed to all the evil things around the world, oh Lord. Oh, hallelujah. Thank you, Holy Spirit. ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த மறைவிடத்தில் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. திஸ் இஸ் தி டைம் ஃபார் us to hide ourselves. ரொம்ப எக்ஸ்போஸ் ஆகிட்டோம். வேண்டாம் ஆண்டவரே, இனி அப்படி அல்லப்பா. இனி எதுவாக இருந்தாலும் உங்கள் பிரசனம் தான். இனி எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் உங்கள் பிரசனத்தில் அமர்ந்திருப்பது தான் என்னுடைய நோக்கம். அதுவே என்னுடைய வாஞ்சியாக இருக்க போகிறது கர்த்தாவே. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட் ஃபார் திஸ் டைம். Continue to lead us and guide us, Lord. In Jesus' name we pray. Amen. Quickly, I call upon Rachel to come forward and lead us in offering session. And we are going to close down. Let's all repeat this faith confession. The Bible says God loves a cheerful giver, so I will give to the Lord, not reluctantly or under compulsion, but according to what God puts in my heart. God has blessed me abundantly in Christ, so in all things and at all times I have all I need, and I will abound in every good work. God, who supplies seed to those who plant and gives bread for food, will increase my spiritual and material seeds, which will enlarge the harvest of my righteousness in Christ. I will be enriched in every way, to be generous in every way, producing great praise and thanksgiving to God our Father and through our Lord and Savior, Jesus Christ. Amen. Now I'd like to welcome Pastor Santosh to give the benediction. Thank you, Rachel. Hallelujah. Hallelujah. One of the places where you are supposed to be is your hiding place. Only in your hiding place, the hiding God can locate you. Amen. Hallelujah. You take the old Bible. Only in the place of hiding, they encountered God. Moses he hid himself on the mountain. That's where he saw that burning bush. Amen. Today we have to experience. We are living in more. Hallelujah. We are not living in the old covenant. We are living in the new covenant. If Moses could experience that one, why not you and me? But you got to initiate something. Hiding place. Hallelujah. In the hiding place, you will encounter angels. In hiding place, you will encounter the power of God. You will encounter Jesus in that hiding place. Because our God whom we worship, He hides himself. He will be revealed only in the hidden place. If you want to see Jesus, you got to hide yourself. If you want to activate the power of the resurrection power of God in you, you got to hide yourself in the presence of God. Amen. That is the price that you are supposed to pay. Pay that price. Hallelujah. I know we are busy these days, but church, this is the time for you to hide yourself in the presence of God. The busy எல்லாம் தூக்கி தூர போடுங்க. This is time for you to hide yourself in the presence of God. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை நான் மறித்து கொள்ள போகிறேன் உங்க பிரசன்னத்தில் தகப்பனே. Hallelujah. Thank you, Lord. Thank you. ஒரு டிசைரை கொண்டு வாங்க. ஒரு உண்மையான தாகத்தை கொண்டு வாங்க. அவர் என்ன சொன்னார்? 1 மணி நேரம். Could you not stay for 1 hour? Could you not hide yourself for 1 hour? That's what it means. He said, hide yourself for 1 hour, man. The enemy is trying, he is having big strategies to reveal things. He wants you to hide yourself. Hallelujah. Oh, thank you, Father God. Thank you, Lord. Thank you for this word, Lord. Continue to lead us and guide us, Lord. In Jesus' name we pray. May the grace of our Lord, Savior Jesus Christ, love of our Father, and fellowship of the Holy Spirit abide and lead us into the hiding place every day in our life.
In Jesus' name, amen. Hallelujah. God bless you. And this Friday we have our Bible study at 17 Agland Avenue in person. If you could come and join us in person, it will be a great encouragement to us. In personல நீங்கள் வர முடியும்னா நீங்கள் தயவுசெய்து வந்து கலந்து கொள்ளுங்க. வர முடியாதவர்கள் please do join us in Zoom. God bless you all. Amen. வேறு ஏதாவது இருக்கா? Bible study அவ்வளோதான். Okay. God bless you all. See you on the Bible study. God bless you all. Thank you.